அடுத்து நம்ம பைத்தனில் முக்கியமாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஊப்ஸ் கான்செப்ட். ஓகேங்களா, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். பைத்தான் இஸ்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா, ஸோ அதுக்கு முன்னாடி கோடிங் ஊப்ஸ்னால் என்ன, அது எங்கே யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி தெரியல, எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஊப்ஸ்லாம் என்ன ஏதுங்கிற மாதிரி பார்க்கலாம். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் படிச்சிருப்போம். ஃபங்க்ஷன்ஸில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அந்த மாடியூல்னு சொல்லிட்டு ஒரு .பைத்தான் ஃபைல் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, ஃபங்க்ஷனோட ரெக்கார்டிங்கில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். இது எப்படி மாடியூலாக யூஸ் பண்ணுறது, மாடியூலர் ப்ரோக்ராமிங் எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, பட் இதில் சில டிஃபெக்ட்ஸ் இருக்குது. நான் அப்பயே சொன்னேன் சில டிஃபெக்ட்ஸ் இருக்குது, அது எப்படி போய் ரெட்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இந்த டிஃபெக்ட்லாம் பூர்த்தி பண்ணுற மாதிரி தான் வந்தது தான் ஊப்ஸு. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் பண்ணுறது தான் வந்தது ஊப்ஸ். இப்போ என்ன அப்படிங்கிறத இது எப்படி ரன் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஃபங்க்ஷன்லேயே பார்த்தோம். இன்னொரு பைத்தான் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு, ஸோ இன்னொரு IPONB ஃபைல் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பைத்தான் ஃபைல் தான் இருக்கணும். இது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபங்க்ஷனில் இருக்கிற அந்த வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாடியூல்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் என்ன பண்ணால் இதே சேம் டேரக்டரியில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா ஒரே ஃபோல்டரில் தான் இருக்குது. பாருங்கள், ஒரே ஃபோல்டரில் தானே இருக்குது இந்த பைத்தான் ஃபைலும். இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறேன், டெஸ்ட்டுன்னு சொல்லி கொடுக்குறேன், உங்களுக்கு தெரியும், TEST. ஸோ ரீநேம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், டெஸ்ட் IPONBயும் மாடியூலும் ஒரே ஃபோல்டரில் இருக்குது. ஸோ அதனால தான் இது ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இம்போர்ட் நான் என்ன கொடுக்குறேன், அந்த பைத்தான் ஃபைல் வந்து மாடியூல். ஓகேவா, ஸோ மாடியூல்குள்ளே இது பண்ணேன் அப்படின்னா ரன் ஆகுது. ஓகேங்களா, அதோட நானாக கஷ்டமாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் இப்போ வந்து தயாரிச்சிருக்கேன். ஓகே, எனக்காக. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு எம்னு சொல்லி கொடுத்துடலாம், அலியாஸ் நேம். ஓகேவா, இனிமேல் மாடியூல் வந்து நான் எம்னு தான் கூப்பிட போகிறேன் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி வச்சுட்டு Shift+Tab அழுத்தணும் அப்படின்னா மாடியூல். ஓகேவா, மாடியூல் டைப் வந்து மாடியூலு இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வருது. ஓகேவா, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அந்த மாடியூலில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆடு சப்பு அது மாதிரி இருக்குது. ஓகேவா, நான் வந்து என்ன கொடுக்குறேன், ஆட் வந்து என்ன கொடுக்குறேன் 2,3ன்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா ஆன்சர் வருது. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷனில் வந்து தெளிவாக பார்த்தோம். ஓகேவா, ஏன் அப்படின்னா இந்த கோடு வந்து நான் த்ரூ அவுட் வந்து திருப்பி காப்பி பண்ணி போகணுன்னு எனக்கு அவசியம் இல்லை. ஓகே, இதுக்கு பேர் வந்து மாடுலர் ப்ரோக்ராமிங், மாடுலாரிட்டி அப்படிம்பாங்க, மாடுலர் ப்ரோக்ராமிங். ஓகேவா, ஸோ நான் வந்து மாடியூல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, மாடியூல் வந்து ஃபைல் பேர் இல்லை, இந்த மாதிரி ஸ்டெப்புக்கு பேர் வந்து மாடியூல். ஓகேங்களா, ஸோ மாடுலர் ஃபேஷன்பாங்க. ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா திருப்பி நான் இதை வந்து போட தேவையில்லை, அந்த ஃபைல் இருந்தால் போதும். நான் இன்னொரு ஃபைலில் நான் கூப்பிட்டுக்க முடியும் தானே. இதே வந்து ஒரு IPONB ஃபைலில் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு ஃபைலில் வந்து கூப்பிட முடியாது. Avodha promise you a bright future. Learn now, pay after you learn the job. Register now.